ஒன்றிய அரசால் கொண்டு வரப்படும் தொகுதி மறுவரையறை தொடர்பாக அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து அதனால் தென் மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் விளக்கமாக பேட்டி அளித்து கொண்டிருக்கிறார். அதை தான் அந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதை கொரோனாவை காரணம் காட்டி முன்னாடி நடத்தலை. கொரோனா முடிஞ்சோன்னு நடத்திருக்கலாம். அதில் என்ன வந்திருக்கு, இப்போ 2011 தான் காமிச்சு இது தொகுதி மறுவரையறை செய்ய போகிறோங்கிறாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றிய அரசாங்கம் அப்போது கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஆதரித்து தீவிரமாக பிரச்சாரம் செய்து மக்கள் தொகையை நம்ம குறைச்சிருக்கோம். குறைச்சதுனால மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி இப்படி சொன்னீங்கன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் நிச்சயமாக குறைஞ்சிடும். அங்கே இதை ஒப்பிடும்போது வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், அங்கே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை எந்த ஒன்று குறையவே இல்லை. பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை குறையவே இல்லை. மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கும் போது நம்ம எவ்வளவு நிதி அது கூடுதல் நிதி கொடுத்தாலும் அந்த நிதி அனைத்தும் நமக்கு திரும்பி வராமல் அந்த பக்கம் மடைமாற்றி விடுறாங்க. எதை காட்டி மடைமாற்றி விடுறாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் அங்கே நிறையா கொடுக்கணும், வறுமையில் இருக்காங்கன்னு காலம் வச்சுன்னு இப்போ சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து நம்ம நிதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்த வளர்ச்சியும் இல்லை. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்போ கொடுக்குறோம் போண்டிய போகிறதா என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருந்தால் அவனும் நல்லா இருக்கணும், உழைக்கணும்ல. ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்து அந்த குடும்பத்தில் ஒரு 10 உறுப்பினர் இருந்தாங்கன்னா 10 பேரில் 8 பேர் சம்பாதிக்காமல் 2 பேர் மட்டும் சம்பாரித்து கொடுப்பா. அந்த 8 பேரும் சொகுசாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கணுமா வேணாமா? அதை கேட்கணும்ல, ஒன்றிய அரசு கேட்கணும்ல. அதை விட்டுட்டு தன்னுடைய அதிகாரத்தை வரி வருவாய் அதிகாரத்துக்கு அனைத்தையும் தான் கையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு அதிக நிதியை கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு விரோதமாக தொடர்ந்து இந்த பாஜக ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் என்ற பேரில் இப்பொழுது இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. முன்னாடியே அடுத்த தேர்தலில் 34 தேர்தல் தான் கொண்டாட போகிறோன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இப்போ அந்த இடஒதுக்கீட்டை காரணம் காட்டி தமிழ்நாடு தென் மாநிலங்கள் நம்ம ஜெயிக்க முடியல, நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அந்த வட மாநிலத்திலே நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையாக வச்சு தனி பெரும்பான்மை வர அளவுக்கு தொகுதியை நம்ம அங்கே ஜெயிச்சிட்டோம்னா இங்கே நம்ம இவங்களை தமிழ்நாடு அரசுக்கு தென் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லாமல் போடும் அப்படிங்கிற மாதிரி